சேலத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல கூட்டணியினரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து 2வது நாளாக சேலத்தில் இன்றும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய மக்கள் நல கூட்டணியினர் கலந்து கொண்டனர். சூலமங்கலம் தபால் நிலையத்திலிருந்து சேலம் ரயில் நிலையத்திற்கு பேரணியாக வந்த மக்கள் நல கூட்டணியினர் போலீசாரின் தடியை மீறி ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தடையை மீறி ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த அவர்கள் இருப்பு பாதையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ரயில் நிலையத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் மீது ஏறி போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாதர் சங்க நிர்வாகியை காவல் ஆய்வாளர் தரக்குறைவாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையை கண்டித்து கோஷமிட்டனர். போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே காவல் ஆய்வாளர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி ரயில் நிலையம் முன்பாக சிலர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் ரயில் நிலையம் பதற்றமாக காணப்பட்டது. காவல்துறை அணுகுமுறை மிகவும் மூர்க்கத்தனமாக இருந்ததுங்க. மத்திய அரசுக்கும் தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை, அது குறிப்பா சேலத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய நடவடிக்கையும் பார்த்தா மிகவும் மூர்க்கத்தனமாக அருவருக்கு தகுந்த ஏற்பாடாக தான் இருந்தது. அவனுடைய அணுகுமுறை இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பா பெண்கள் தைரியமா இவ்வளவு பெரிய போராட்ட களத்திலே ஒரு பெண்ணை இப்படி ஆபாசமா திட்டுறாருன்னா, தனியா புகார் கொடுக்க வர பெண்ணை எப்படி திட்டுவார்? பெண் போலீஸ் அதிகாரி எப்படி திட்டுவார் தனிமையில? ஆகவே அந்த அதிகாரியை மன்னிக்கவே முடியாது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய போராட்டம் தொடரும். காவல்துறையினுடைய தன்மையை தான் இது வெளிப்படுத்துது. எவ்வளவு மோசமா அவர்களுடைய உணர்வு மட்டம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பிரச்சனை மிகப்பெரிய அளவிற்கு உணர்வு பூர்வமான போராட்டம். இந்த போராட்டத்தில் கூட நியாயபூர்வமாக மக்களுக்கு ஆதரவாக போராளிகளுக்கு ஆதரவாக இந்த காவல்துறை இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரி அணுகுமுறை என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு ஆதரவாக தான் இருக்குதுங்கிறத நாங்க பார்க்கிறோம்.